ஸோ ஹே கைஸ் இந்த வீடியோல நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்க பெர்சன் உங்ககிட்ட என்னென்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பேசணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்றத பத்தி நம்ம ஒரு டீட்டெயில்டா வந்து பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்ட்டிங் தி ரீடிங் கைஸ் ஆகஸ்ட் மந்த்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸோ ஆல் டைப் ஆஃப் பிரேயர்ஸ் அண்ட் ஆல் டைப் ஆஃப் ரீடிங்ஸா இருக்கட்டும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸோ அத பத்தின டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க எதிரோட வாட்ஸ்அப் இல்ல இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீட்டெயில் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்ல குடுத்துருப்பேன். டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோமே டிஸ்ப்ளே இருக்கும். நெக்ஸ்ட் திங் கைஸ் கமெண்ட் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப்போட் சப்போர்ட் நீங்க கண்டிப்பா குடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும். அண்ட் அவங்களோட ஒரு பர்சனல் லைஃப்க்கு ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கு. இந்த வீடியோஸ்ல அனுப்புறேன். ஸோ ப்ளீஸ் கன்ஸ் அப்போ அந்த ஹைப் ஆப்ஷன் வில் ஸ்டார்ட் தி ரீடிங். இந்த ரீடிங்கோட எனர்ஜி எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு எனர்ஜியா வந்து இருக்கு ஆக்சுவலா. பட் இதோட அவுட்கமா இருக்கட்டும், உங்க பர்சனோட எனர்ஜியா இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ ரீசென்ட்டாவும் சரி, பொதுவாவே உங்களோட லைஃப்ல பார்க்கும்போது, வியூவர்ஸ் உங்களோட உங்களோட பேரண்ட்ஸோட எனர்ஜி தான் ரொம்ப அதிகமாவே வந்து இருக்கு. ஸோ உங்களோட பேரண்ட்ஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்போட விஷயத்துல வந்து ஒரு தடங்கலா கண்டிப்பா வந்து இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிடிச்சிருக்காது. ஸோ முக்கியமா உங்க பெர்சன் வந்து அவங்க 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 உங்க பெர்சன் கிட்ட அவங்களுக்கு அவ்வளோ ஒரு அட்டாச்மெண்ட் வந்து இருந்திருக்காது. உங்க பெர்சனும் சரி, இந்த ரிலேஷன்ஷிப்க்கும் சரி, அவங்க ஒரு எதிர்ப்பு வந்து தெரிவிச்சுட்டே தான் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ இந்த எனர்ஜி வந்து ஃபர்ஸ்ட் அதாவது என்னன்னா, உங்களோட பேரண்ட்ஸோட அவங்களோட மதரா இருக்கட்டும், உங்களோட ஃபாதரா இருக்கட்டும் 2 பேருமே அப்படிதான் வந்து இருக்காங்க. அதுலயுமே ரொம்ப வந்து ஒரு பிடிவாதமா இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா, உங்களோட ஃபாதர் ஓகேங்களா? ஸோ உங்களோட ஃபாதரோட எனர்ஜி வந்து ரொம்பவே டாமினேட்டா இருக்கீங்க ஆக்சுவலா. ஸோ அவங்க நெறைய விஷயத்துல வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ, அதத்தான் வந்து செய்யணும் அப்படின்ற மாரி அவங்க விருப்பப்படுறாங்க. அவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாரி நீங்க நடந்துக்கணும் அப்படின்றதுல ரொம்ப அந்த ஒரு 100% வந்து அதோட கண்ட்ரோல் அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களோட எனர்ஜிலயுமே ஸோ நீங்க அத பார்த்து ஒண்ணும் பயப்பட வந்து செய்யல. உங்களுக்கு ஒரு சில பயம் வந்து இருந்தா கூட, பட் அந்த அளவுக்கு நீங்க ஒண்ணும் பயப்படல. உங்க பேரண்ட்ஸ் வந்து இவ்வளவு தூரம் ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க அப்படின்னாலுமே, உங்களுக்கு வந்து ஒரு விதமான ஒரு ஹோப் உங்களுக்கு கண்டிப்பா வந்து இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இல்ல என்னால இந்த விஷயத்துல இருந்து வெளில வர முடியும். என்னால இந்த ரிலேஷன்ஷிப்ல சக்சஸ் ஆக முடியும். என்னோட பேரண்ட்ஸ் இப்போதைக்கு அகைன்ஸ்ட்டா பண்றாங்க அப்படின்னா, அவங்கள என்னால கன்வின்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துல ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கீங்க நீங்க. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆட்டிட்யூட், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொட்டன்ஷியலான மைண்ட் செட்டோட தான் நீங்க ஆக்சுவலா வந்து இருக்கீங்க. ஸோ பட் இங்க உங்களுக்கு என்னன்னா, சில விஷயங்கள்ல அந்த டைம்ல உங்க பெர்சன் ஃபர்ஸ்ட் அதாவது சாரி உங்களோட பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த டைம்ல நீங்க ரொம்ப வந்து எப்படி சொன்னா மனசு உடைஞ்சு வந்து போயிருப்பீங்க நீங்க. ஆ அந்த செக்மெண்ட்ல உங்களுக்குமே வந்து ஒரு ஆன்சர் வந்து கிடைச்சிருக்காது. என்ன பண்ணலாம்? என்ன செய்யலாம்? மைண்டுக்குள்ள எதுவுமே வந்து ஓடியிருக்காது உங்களுக்கு. சடனா எல்லாமே ஸ்டாப் ஆன மாரி தான் நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. சடனா எல்லாமே ஒரு மாரி ஸ்டக்கா இருக்க மாரி தான் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஆ ஸோ ஒரு மாரி தனிமையில விட்ட மாரி நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயுமே வந்து நீங்க அவ்வளவா உங்களோட பெர்சனல் ஸ்டோரிய பத்தி நீங்க எதுவும் சொல்லப் போறது கிடையாது. அண்ட் டிசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா, அது நீங்களா தான் எடுத்துக்கிறீங்களே தவிர்த்து, மத்தவங்க கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டு, அத நம்ம ஃபாலோ பண்ணணும், அத நம்ம செய்யணும் அப்படின்ற ஆட்டிட்யூட் உங்களுக்கு கண்டிப்பா வந்து இருந்திருக்காது. உங்க மனச பொறுத்தளவுக்கு என்ன நான் அப்சர்வ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க எதிர்பார்க்கிறது உங்க பெர்சன் ஸ்ட்ராங்கா இருந்தா போதும். அவ்வளவுதான் நீங்க அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் வந்து எதிர்பார்க்குறீங்க. என்னதான் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணாலும் சரி, இல்ல உங்களோட பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணாலும் சரி, நீங்க 2 பேருமே ஸ்ட்ராங்கா இருந்தாலே கொஞ்சம் இந்த விஷயத்த எப்படியாவது வந்து கரெக்ட்டா கொண்டு போகலாம். 2 பேரோட பேரண்ட்ஸோட சம்மதத்தையும் நம்ம வந்து எப்படியாவது நம்ம வந்து அந்த விஷயத்த வந்து செயல்படுத்திடலாம் அப்படின்ற மாரி நீங்க அப்படி அந்த விஷயத்துல நீங்க வந்து அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. பட் இங்க நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் அந்த பாயிண்ட்ல ஒரு பிரேக் கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். அந்த பிரேக்ல நீங்களா இருக்கட்டும், உங்களோட பெர்சனா இருக்கட்டும், இண்டிவிஜுவலா நெறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணியிருந்திருப்பீங்க. நெறைய விஷயங்கள் வந்து கோ த்ரூ ஆயிருப்பீங்க ஆக்சுவலா. ஆம் உங்களோட சைட்ல பார்க்கும்போது நீங்க நெறைய ஒரு ஓவர் திங்க்ல வந்து இருக்கீங்க. மன கஷ்டம் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். அதே சேம் தான் உங்க பெர்சனும். நெறைய விஷயத்துல அவங்களுமே டிப்ரஸ் ஆயிருப்பாங்க. அவங்களுக்கும் நெறைய ஒரு ஓவர் திங்கிங் வந்து இருந்திருக்கும். பட் இப்போ 2 பேரோட எனர்ஜிலயும் பார்க்குறப்போ ஒரு ஸ்விட்ச் ஆக்சுவலா வந்து இருக்கு. ஸோ என்னதான் அந்த பாஸ்ட்ல வந்து ஒரு ஹோப்லெஸ்ஸா நீங்க வந்து இருந்திருந்தாலும் சரி, இந்த கனெக்ஷன்ஸ பேஸ் பண்ணி, பட் இப்போ இண்டிவிஜுவலா பார்க்கும்போது உங்களுக்கும் ஒரு ஹோப் இருக்கு. உங்க பெர்சனுக்கும் ஒரு ஹோப் வந்து கண்டிப்பா இருக்கு. இப்ப இப்ப வந்து உங்களோட பேரண்ட்ஸ் என்னதான் அகெயின்ஸ்ட் பண்ணாலும் சரி, நீங்க ஒரு மைண்ட் வந்து ரொம்ப தெளிவா வச்சிருக்கீங்க, ஷார்ப்பா வச்சிருக்கீங்க. ஆ ஸோ எது நடந்தாலும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி அந்த ஒரு கட்ஸோட நீங்க ஆக்சுவலா வந்து இருக்கீங்க. அதாவது எப்படி சொன்னா, எந்த ஒரு ஒரு சண்டை அப்படின்னா, ஓகே சண்டை நடந்தா நடக்கட்டும். ஆனா ஜெயிக்கிறது நானா தான் இருக்கணும் அப்படின்ற மாரி அந்த ஒரு ஆட்டிட்யூட், அந்த ஒரு மென்டாலிட்டி, அந்த ஒரு பவர்ஃபுல் மைண்ட் செட் உங்களுக்கு
கண்டிப்பா இருக்கு. அது அது ரொம்ப நல்ல விஷயம் தான். அதாவது பொதுவா இந்த இதுக்கு அப்படின்னு கிடையாது. ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து பிரேக் ஆற மாரி இருக்கு அப்படின்னா, நீங்க அத உடைஞ்சு போகாம, அந்த சிச்சுவேஷன ஒரு கரெக்ட்டான வேல வந்து கையாளுறீங்க பார்த்தீங்களா? அது எனக்கு ஆக்சுவலா ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த தைரியத்த நான் வந்து பாராட்டுறேன். அந்த தைரியம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களோட தைரியம். ஸோ நெக்ஸ்ட்டு ஏன்னா உங்களுக்கு சுத்தி வந்து எதுவுமே சப்போர்ட் கிடையாது. நீங்க ஒரு ஆளா தான் வந்து இருக்கீங்க. உங்களுக்கு சப்போர்ட்னா உங்க பெர்சன் அவ்வளோதான். வேற யாருமே கிடையாது இங்க. பட் இருந்தாலும் உங்களோட மன தைரியம் வந்து அவ்வளோ அதிகமா இருக்கு உங்களுக்கு. ஸோ தட் இஸ் அ குட் திங் ஆக்சுவலா. அண்ட் உங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே உங்க பெர்சன் மட்டும் தான். இவங்களும் அதே மாரி நான் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கேனோ, அது மாரி இவங்க ஸ்ட்ராங்கா இருந்தா போதும் அப்படின்ற மாரி தான் நீங்க ஆசைப்படுறீங்க. ஸோ உங்க பெர்சனுக்கு ஒரு விதமான ஒரு பயம் இருந்தாலும் சரி, பட் ஆனா அவங்க வந்து அவங்களும் வந்து இப்ப அகெயின்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னோனே, அவங்க அத ஏத்துக்கிட்டு அவங்க அவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம் அப்படின்னு சொல்ல போறது கிடையாது. அவங்களும் இந்த ரிலேஷன்ஷிப்க்குரிய ஒரு எஃபோர்ட் வந்து கண்டிப்பா போட தான் செய்வாங்க உங்க பெர்சன். என்னோட எனர்ஜி எல்லாம் பார்த்தோம்னா அப்படிதான் இருக்கு. ஸோ இவங்க மேபி நீங்க வந்து இந்த மாரி ஒரு சில ஸ்பெல் ஒர்க்ஸ் த்ரூ நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்ற மாரி நீங்க அப்படியும் நீங்க ட்ரை பண்ணியிருக்கலாம். ஏதாவது ஒரு சில மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸும் ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம். இல்ல யார்கிட்டயும் அந்த மாரி ஸ்பெல் ஒர்க்ஸ் அந்த மாரி நீங்க வந்து கேட்டிருக்கலாம். ஸோ இது உங்களோட சைடோட ஆப்ஷன்ஸா இருக்கு. உங்க பெர்சனோட சைட்ல அந்த அளவுக்கு எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் கிடையாது. பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஹோப் வந்து கண்டிப்பா அவங்களுக்கும் ஒரு ஹோப் வந்து கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இத்தன வருஷம் பழகுன ஒரு பழக்கத்த போய் நான் எப்படி வந்து ஒரு பெர்சன வந்து ஏமாத்த முடியும் அப்படின்ற மாரி அவங்களுக்கு அந்த ஒரு ரிக்ரெட் இருக்கு ஆக்சுவலா. அவங்க மனசுக்குள்ள அந்த ஒரு ரிக்ரெட் இருக்கு. அப்படி அந்த ரிக்ரெட் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த பெர்சன் உங்கள தேடி தான் வரப்போறாங்க. இந்த பெர்சனோட சைட்ல இருந்து கான்வர்சேஷன் அப்படின்றது கண்டிப்பா இங்க நடந்திருக்கும். ஸோ ரீசன்ட் டேஸ்ல கொஞ்சம் பிரேக் ஆகி நீங்க செப்பரேட் ஆயிருந்தா கூட, பட் இப்போ கரண்ட்டா நீங்க பேசிட்டு தான் இருப்பீங்க அவங்க கிட்ட. ஸோ அந்த கான்வர்சேஷன் வந்து கண்டிப்பா நடக்க தான் செய்யும். பட் உங்க பெர்சன் என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாரி கண்டிப்பா வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன் ஒரு மாரி ஹோப்பா இல்ல அப்படின்னாலுமே நம்ம நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படின்ற மாரி அவங்களோட தரப்புல இருந்தும் அவங்க ஒரு சில விஷயம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்திருக்கலாம். சில பேருக்கு இன்னும் உங்க பெர்சன் உங்ககிட்ட எதுவுமே வந்து ஷேர் பண்ணாம இருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பிரிவினக்கு அப்புறம் இன்னுமே 2 பேரும் பிரிஞ்சே தான் வந்து இருந்திருப்பீங்க. ஸோ அப்படி என்ன ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் பரவால்ல. இந்த பெர்சன் கண்டிப்பா அவங்களோட கம்பேக் வந்து குடுக்க தான் செய்றாங்க. நீங்க எதிர்பார்த்த மாரி உங்க பெர்சன் வந்து உங்ககிட்ட தான் வராங்க. அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்காக. ஸோ உங்கள நோக்கி தான் அவங்க வராங்க. அந்த கம்யூனிகேஷன்ஸா இருக்கட்டும், ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதா இருக்கட்டும், திருப்பி மறுபடியும் வீட்ல வந்து பேசி கன்வின்ஸ் பண்ற ஒரு சில விஷயமா இருக்கட்டும், அது இவங்க டெஃபினட்டா வந்து பண்ணுவாங்க. பட் இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க இருக்கிற அந்த ஸ்ட்ராங்கான அளவுக்கு உங்க பெர்சனோட ஆரா அவ்ளோ ஸ்ட்ராங் வந்து கிடையாது. பட் இங்க அது வந்து பிரச்சனையா ஆக போறதும் கிடையாது ஆக்சுவலா. அது ஒரு பெர்சனோட ஆரான்னு ஒண்ணு இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆரா அப்படின்றது. அது உங்களோட சைட்ல தான் அந்த எனர்ஜிய நான் வந்து ஃபீல் பண்றேன். அந்த ஸ்ட்ராங்கான ஆரா உங்க பெர்சனோட சைட்ல வந்து கிடையாது. ஒரு பயம், ஒரு விதமான பயம் இருக்கு ஆனா. பட் பட் அதே அகைன் அவங்கனாலயும் வந்து நம்ம வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து தோத்து போயிட்டோம் அப்படின்ற அக்செப்ட் பண்ற மைண்ட் செட் அவங்களுக்கு வந்து கிடையாது. உங்களை இழக்கிறதுக்குரிய மைண்ட் செட் அவங்களுக்கு வந்து கிடையாது. ஸோ நம்ம அதை வந்து வின் பண்ணி தான் பார்ப்போம். நம்ம ஜெயிச்சு தான் பார்க்கணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டோட தான் வந்து இருக்காங்க. ஸோ அது வந்து ஆக்சுவலா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் தான் இங்க. ஏன்னா 2 பேரோட மைண்ட் செட்டுமே அதுல ஸ்ட்ராங்கா தான் வந்து இருக்கு. ஸோ ஃபைனலா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபைனலா 2 பேரோட விஷயத்துலயுமே ஒரு நல்ல ஒரு முடிவுகள் கண்டிப்பா வரும். பாஸ்ட்ல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து இந்த பெர்சன் நம்மள வந்து ஏமாத்திருவாங்களோ, இந்த வாழ்க்கை முடிஞ்சு போயிருமோ, இது இப்படியே இதுலருந்து ஒரு ஒரு பாசிட்டிவான எந்த ஒரு விஷயமே நடக்காம போயிருமோ, இல்ல இந்த ரிலேஷன்ஷிப் இப்படி பிரேக் பாயிண்ட்ல போயிருமோ அப்படின்ற மாரி உங்களுக்கு எந்த ஒரு சில கேள்விகள் இருந்தாலும் சரி, பட் இந்த பெர்சனும் சரி, நீங்களும் சரி இந்த ரிலேஷன்ஷிப்க்கு உண்மையா தான் வந்து இருக்கீங்க. 2 பேருமே உண்மையா தான் வந்து இருக்கீங்க. ஸோ அதனால யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சீட்லாம் எதுவும் பண்ணிக்கல. அந்த சூழ்நிலை உங்க 2 பேரையும் வந்து பிரிச்சிருக்கலாம். பட் நீங்க திருப்பி ஒண்ணு தான் வந்து சேர்றீங்க. ஸோ ஒண்ணு சேர்ற மூலியமா இங்க நடக்கக்கூடிய அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த ஒரு மாற்றத்த நீங்க கண்டிப்பா வந்து பார்ப்பீங்க. மோர் ஆர் லெஸ் இங்க வந்து பார்க்கும்போது நீங்க இப்ப எடுக்கக்கூடிய இந்த ஸ்டெப் வந்து கரெக்ட்டா இருக்கும்னு தான் நெனைக்கிறேன். இதுக்கு முன்னாடி எடுத்தப்ப கூட இந்த மாரி பிரச்சனைகள் இருந்தாலும், இனியும் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பா இருக்கட்டும், அது உங்களுக்கு சாதகமா கண்டிப்பா வந்து போகும். 2 பேரோட வீட்டு சைட்லயும் அக்செப்ட் பண்ற மாரி தான் வந்து இருக்கு. ஸோ ஓவரால் இங்க வந்து ஒரு கிரீன் சிக்னல் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ இனி எடுத்து வைக்கிற ஸ்டெப்ப கொஞ்சம் பாசிட்டிவாவே வந்து எடுத்து வைங்க. கொஞ்சம் போல்டாவே இன்னும் கொஞ்சம் போல்டாவே வந்து எடுத்து வைங்க. ஸ்ட்ராங்கா எடுத்து வைங்க 2 பேருமே. ஸோ சக்சஸ் அப்படின்றது கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஏன்னா நமக்கு ஒரு மேஜர் ஆர்கானா கார்டே வந்திருக்கு ஆக்சுவலா. அதுவும் ரொம்ப
ஒரு பிளசண்டான ஒரு கார்டாவும் வந்திருக்கு. ஸோ அதனால டோன்ட் வரி அபவுட் இட். அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல கோ த்ரூ ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க வந்து ரியூனியன் தான் ஆக போறீங்க. நீங்க எதிர்பார்க்குற மாதிரி அந்த லைஃப் உங்களுக்கு கிடைக்க தான் போகுது. அண்ட் ஃபைனலா இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். இப்ப நீங்க ரிலேஷன்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இல்ல ஆல்ரெடி ஒரு மேரிட் பர்சன் தான் வந்து இருக்கீங்க அப்படின்னாலுமே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு நல்ல ஒரு யூனியன் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் வந்து போகும். என்னதான் லைக் ஒரு மதர் இன் லானால ஒரு இஷ்யூஸ் இருக்கு, ஒரு ஃபாதர் இன் லானால ஒரு இஷ்யூஸ் இருக்கு. ஸோ லைக் உங்க பர்சனோட சைட்ல அவங்களோட அம்மா அப்பானால சில பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னாலுமே, அந்த பிரச்சனைகள் உங்கள வந்து பாதிக்க போறது கிடையாது. இனி வர நாட்கள்ல நீங்களும் உங்களோட ஸ்பௌஸும் தான் வந்து க்ளோஸா இருப்பீங்க. அதுக்குரிய ஒரு சொல்யூஷன் என்னவோ அத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு, நீங்க எப்படி உங்களோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கை என்னவோ அத தேடி தான் நீங்க வந்து போறீங்க நீங்க 2 பேருமே. ஸோ அதனால இதுக்கு முன்னாடி நடந்த இந்த பிரச்சனைகள்னால இனி எந்த ஒரு பாதிப்பும் வரப்போறது கிடையாது. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் யுவர் ரீடிங் காய்ஸ். இந்த ரீடிங்க நீங்க 444 அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. நீங்க பிடிச்சிருக்கு ரெசன்ட்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனலை வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் Chai 143 ஃபேமிலி. ஸோ காய்ஸ் உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் எஸ்எல்எஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு நீங்க வந்து கொடுங்க. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே ஹைலைட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருப்பேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ் அதாவது இன்ஸ்டன்டா நீங்க உங்களோட பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸோ என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்டையும் கொடுத்துருப்பேன். இந்த வீடியோலவே வந்து டிஸ்பிளே இருக்கும். ஸோ இது போல இன்னும் மல்டிபிளிகேஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டர்ன் சொல்லிட்டு நான் ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் நீங்க போய் பாருங்க. ஸோ இது போல எல்லா ப்ரெடிக்ஷன்ஸுமே வந்து எல்லாமே டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்க எப்போ பார்த்தாலுமே அது உங்களுக்கு ரெசனேட்டாக தான் வந்து செய்யும். அது த்ரூ உங்களுக்கு ஒரு காஷன் ஒரு கைடன்ஸ் ஒரு அலர்ட் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ அண்ட் வாட்ச் தட். ஸோ கைஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க. ஸோ எனி கைண்ட் ஆஃப் லைக் வென் கம்ஸ் டு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும் எஜுகேஷன்ஸா இருக்கட்டும் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா சேம் யூ கேன் ரீச் அவுட் எதர் ஆன் மை வாட்ஸ்அப் ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம். அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் அண்ட் ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ் நீங்க ஏதாவது பண்ண நினைக்கிறீங்க எனி கைண்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி ரிமூவலா இருக்கட்டும் பிளாக் மேஜிக் த்ரூ உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ப்ரொடக்ஷன் உங்களுக்கு வேணும்னாலும் சரி இல்ல பிளாக் மேஜிக்னால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஏதாவது நீங்க அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கீங்க உங்க லைஃப்ல அப்படின்னாலுமே சரி ஸோ யூ கேன் டெஃபினெட்லி என்கிட்ட வந்து கன்சல்டேஷன் நீங்க வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்தர் அதுக்குரிய ப்ராசஸ் ரிமூவல்ஸ் எல்லாமே ஸோ நம்ம அதில் வந்து பண்ணலாம். ஸோ அதை பற்றின டீடைல்ஸ் எல்லா அப்டேட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க என்னோட வாட்ஸ்அப் இல்லைனா என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அகைன் அதோட டீடைல்ஸ் எல்லாமே நான் ஹைலைட் பண்ணி கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் தட். ஸோ ஒன்ஸ் அகைன் கைஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டாலிங் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் ரெக்கமெண்ட் சேனல் டு தம். ஸோ அவங்களுக்கும் இது த்ரூ ஒரு காஷன் கைடன்ஸ் ஒரு அலர்ட் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட். See you guys next time. Love you all. Take care. Bye bye guys. Bye bye.